ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்திருக்கிற வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். வேகன்சி எங்கெங்கே அப்படின்றத அந்த போஸ்ட்டுக்காக நேரவே எந்த ஊர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். நிறைய வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு வேகன்சி டிராட்ஸ்மேன். 10வது முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு டிப்ளமோ டிராட்ஸ்மேன் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு 18 to 22, சம்பளம் வந்துட்டு 25,400, பே லெவல் வந்துட்டு 4. ஓகேங்களா. அடுத்த வேகன்சி வந்துட்டு சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர், மும்பை, தாமன், ரத்னகிரி. மொத்தம் 4 வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. 10வது முடிச்சுட்டு ஷுட் ஹேவ் 2 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெவி வெஹிக்கிள், அதாவது ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் வந்துட்டு 18 to 27. ஓபிசிக்கு 3 வருஷமும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் தளர்வு இருக்குது. இன்ஜின் டிரைவர் வந்துட்டு அடுத்த வேகன்சி. மொத்தம் வந்துட்டு 3 வேகன்சி, 3மே வந்து கொச்சினில் தான் வேகன்சி. ஓகேங்களா. தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சர்வீஸ் எஸ் ஏ சரங், அதாவது சர்டிஃபிகேட் கம்பல்சரி. இன்ஜின் டிரைவர் உங்களுக்கு இருந்தால் நாங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்துட்டு 18 to 30, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்ஜின் டிரைவர். அடுத்த வேகன்சி வந்துட்டு லஸ்கார் வேகன்சி. இது வந்துட்டு 10வது முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் போர்ட் அட் பார்ஸ். ஓகேங்களா. சம்பளம் வந்துட்டு 18,000. ஏஜ் வந்துட்டு 18 to 30. கொச்சி, இதிலும் வந்துட்டு வேகன்சி. இது வந்துட்டு கொச்சினில் தான். மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பொது பிரிவினருக்கு 6, ஓபிசிக்கு வந்துட்டு 2 வேகன்சி. கல்வி தகுதி வந்துட்டு 10வது முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் போட், அதாவது கப்பலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2019 நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரப்போசலான அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்பணும். அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மும்பை, ரத்னகிரிக்கு ஒரு அட்ரஸ், கோவாவுக்கு ஒரு அட்ரஸ், கொச்சினுக்கு ஒரு அட்ரஸ், தாமனுக்கு ஒரு அட்ரஸ். அப்ளிகேஷனை கண்டிப்பாக ஆர்டினரி போஸ்ட்டில் தான் அனுப்பணும். அப்ளிகேஷனுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை அனுப்பணும். எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வராது. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகமாக வந்தால் அவங்க ஒரு பெஞ்ச் இது வச்சுடுவாங்க. சப்போஸ் 10வது இடத்துல மார்க் அடிப்படையில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு டைம் வச்சுட்டு குவாலிஃபை பேர்சனுக்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் அனுப்புவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்துட்டு சிலபஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஜென்ரல் நாலேஜ், அரித்மெட்டிக், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் பயோடேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பயோடேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். இந்த லிங்கை நான் வீடியோவின்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.